Class 4 சூரியகிரண் புக்ல lesson 12 சுகதா ரத்ன. சுகதானா happiness giving, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய precious stone, ஒரு ரத்தினம்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல அது. இதுல வந்து ஆக்சுவலா happiness giving stoneன்னு ஒண்ணு இருக்கா? சந்தோஷத்தை கொடுக்கிற ஏதாவது கல் அது மாதிரி இருக்கா? இல்லல்ல, நமக்குள்ளதான் happiness-ஏ இருக்கு. ஸோ ஆனா இவங்க சிலர் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரத்தினத்தை தேடி போறாங்க. இந்த கதையில பார்க்கலாமா? पाठ का उद्देश्य, एम ऑफ द लेसन, परिस्थिति के अनुसार बुद्धि और विवेक के महत्व को समझाना. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம புத்தியையும் நம்ம விவேகத்தையும் அவர் ஓன் டிஸ்கிரிஷன், அக்கார்டிங் டு அவர் ஓன் டிஸ்கிரிஷன், அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுக்கிறது தான் இந்த லெசனோட எய்ம். ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம அறிவையும் விவேகத்தையும் யூஸ் பண்ணணும். पाठ प्रस्तावना, इंट्रोडक्शन. सुखदा का क्या अर्थ है? सुखदाना हैप्पीनेस गिविंग, संतोषத்தை கொடுக்கக்கூடியது. आपके जीवन में सुख देने वाली क्या क्या चीजें हैं? உங்க லைஃப்ல ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம்? What are the things that gives happiness to you in your life? बंगाल के एक राज्य में गोपाल नाम का एक व्यक्ति रहता था. பெங்கால்ல கோபால்னு ஒரு பர்சன் வந்து வாழ்ந்துட்டு வந்தாரு. वह अपने कुशाग्र बुद्धि और हाजिर जवाबी उत्तर के लिए जाना जाता था. அவர் வந்து எதுக்காக வந்து he was well known, அவர் எதுக்காக பேர் போனவர்னா தன்னுடைய ஷார்ப்பான புத்திக்காகவும், அவர் வந்து சிரிப்பு, எல்லாருக்கும் குயிக் விட்டட் அப்படின்னா சிரிப்பா ஆன்சர் சொல்வாரு, பதில் சொல்றாரு, கிட்டத்தட்ட நம்ம தெனாலிராமன் மாதிரி. राजा के दरबार में गहन गंभीर प्रश्नों के उत्तर वह बड़े ही सरल शब्दों में देता था. ஸோ ராஜாவுடைய தர்பார்ல வந்து இந்த கோபால் அவர் வந்து ரொம்ப டீப் அண்ட் சீரியஸ் क्वेश्चंसக்கு கூட ரொம்ப சுலபமா ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவாரு. राज्य के विद्वान और पंडित उसकी बढ़ती लोकप्रियता से ईर्ष्या करते थे. ஸோ அந்த ராஜ்யத்தோட வித்வான்கள், மற்ற அந்த அரசவையில் உள்ள மற்ற வித்வான்கள், பண்டிதர்கள்லாம் இந்த கோபால் இருக்கார்ல அவரோட இன்க்ரீசிங் பாப்புலாரிட்டி, எல்லாருக்கூடயும் அவர் ஃபேமஸ் ஆகிறத பார்த்து இவங்களுக்குலாம் ரொம்ப பொறாமப்பட்டாங்க, ஜெலஸா ஃபீல் பண்ணாங்க. न जाने कैसे एक बार लोगों को यह पता चला कि किसी संत या महात्मा ने उसे कोई रत्न या मंत्र दिया है जिससे वह सदा प्रसन्न रहता है. என்னன்னு தெரியல, யாரோ ஒரு டைம் வந்து எப்படி ஒரு ஊருக்குள்ள எப்படி ஒரு வதந்தியா என்னன்னு தெரியல, மக்களுக்கெல்லாம் என்ன தெரிய வந்ததுன்னா, they came to know that யாரோ ஒரு செயின்ட் என்ன மகாத்மா வந்து ஏதோ ஒரு ரத்தினத்தை வந்து ரத்தினம் ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க கோபால் கிட்ட, அதனாலதான் இவர் வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு எல்லா மக்களும் கேள்விப்படுறாங்க. वह भी लोगों से कहता था कि उसके पास एक सुखदा रत्न है, इसलिए दुख तो जैसे उससे डरकर दूर भाग जाते हैं. ஸோ இவர் இந்த கோபால் கூட அதே மாதிரிதான் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா ஒரு ஃபன்காக. ஆக்சுவலா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, என்கிட்ட ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு கல் இருக்கு, சுகதா ரத்தினம், அதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தினம் இருக்கு, அதனாலதான் வந்து துக்கம் கூட என்கிட்ட எப்படி வருதோ அது வந்து அப்படியே என்கிட்ட பயந்து அப்படியே தூரம் ஓடி போயிடும், அந்த மாதிரி ஒரு என்கிட்ட ஒரு கல் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாரு இவரும் கோபாலும். एक रात राज्य के कुछ पंडित ईर्ष्या और क्रोध से भरे हुए उसके घर पहुंचे. ஒரு ராத்திரி ராஜ்யத்துடைய பண்டிதர்கள்லாம் ரொம்ப வந்து பொறாமையும் அப்புறம் கோபத்தோடையும் இவர் வீட்டுக்கு, யாரு கோபால் வீட்டுக்கு வந்தாங்க. गोपाल को देखते ही उन्होंने उसे घेर कर पीटना शुरू कर दिया. கோபால பார்த்த உடனே இவங்க அந்த பண்டிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவர் அப்படியே சுத்தி சரவுண்ட் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. गोपाल ने पूछा, अरे भाई आप मुझे क्यों पीट रहे हैं? கோபால் உடனே கேட்டாரு, என்ன பிரதர்ஸ் என்னையே அடிக்கிறீங்க, why are you beating me அப்படின்னு கேக்குறாரு. इस पर एक पंडित बोला, இது கேட்டுட்டு ஒரு அதுக்கு ஆன்சர் வந்து ஒரு பண்டிதர் சொல்றாரு, सुना है तुम्हारे पास एक सुखदा रत्न है, वह सभी प्रकार के सुख देने वाला है.
நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா உன்கிட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தினம் இருக்கு, அது எல்லா விதத்திலயும் உனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஹம் தும்சே வஹி ரத்ன சாஹ்தே ஹேன், எங்களுக்கு அந்த உன்கிட்ட இருந்து அந்த ரத்தினம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு பண்டிதர் அதுல சொல்றாரு. கோபால் முஸ்குராக்கர் போலா, அரே யஹ் பாத் ஹை தோ மார்த்தே क्यों हो? கோபால் உடனே சிரிச்சுக்கிட்டே வந்து பதில் சொல்றாரு. என்ன, இதான் விஷயமா, பின்ன எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, இதுக்கு போய் எதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. மை குஷி சே வஹ் ரத்ன தே தேதா ஹூம், நான் வந்து சந்தோஷமாவே உங்ககிட்ட அந்த ரத்னத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. வேணும்னு கேட்டா நானே கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. சபி பண்டித் போலே தோ சீக்கிர தோ, உடனே அந்த அடிக்கிறாங்கல்ல அவரை, சோ அந்த எல்லா பண்டிதர்களும் சேர்ந்து சொல்றாங்க, சரி சரி அப்ப சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்றாங்க. गोपाल ने कहा, चोरी के डर से मैंने उस रत्न को जंगल में गाड़ दिया है. கோபால் வந்து சொல்றாரு, யாரும் திருடிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால நான் வந்து அந்த ரத்தினத்தை காட்டுல நல்லா புதைச்சு வச்சிருக்கேன், பரி பண்ணி வச்சிருக்கேன். मेरे साथ चलिए, मैं आपको वह जगह बता देता हूँ जहां मैंने वह रत्न छिपाया है. என் கூட நீங்களும் வாங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து காட்டுறேன், எங்க வந்து நான் அந்த ரத்தினத்தை வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன்றத சொல்றேன். आप जमीन खोद कर निकाल लीजिए, நீங்க வந்து கிரவுண்ட டிக் பண்ணி தோண்டி நீங்களா எடுத்துக்கோங்க அப்படின்னு கோபால் சொல்றாரு. सभी पंडित व्यग्रता से उसके पीछे चल दिए. சோ எல்லா பண்டிதர்களும் ரொம்ப வந்து கியூரியஸா ஆங்ஸைட்டியோட அவர் பின்னாடி கோபால் பின்னாடியே போனாங்க. बीच जंगल में जाकर गोपाल एक स्थान पर रुका और बोला, நடு காட்டுக்கு போயிட்டு கோபால் வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன, यहाँ से केवल 100 कदम दूर चंद्रमा के ठीक नीचे मैंने रत्न गाड़ रखा है. आप में से जो बुद्धिमान हो उसे ढूंढ ले. என்ன சொல்றாரு கோபால, நான் வந்து இங்க இருந்து ஜஸ்ட் ஒன்லி 100 ஸ்டெப்ஸ் தூரத்துல அந்த சந்திரன் இருக்கார்ல, மூணுக்கு எக்ஸாக்ட் பிலோ வந்து நான் அந்த ரத்தினத்தை வந்து தோண்டி புதைச்சு வச்சிருக்கேன். நீங்க உங்கள யாரு வந்து இன்டெலிஜென்ட் புத்திமானோ அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் 3க்கு கீழே எக்ஸாக்டா நீங்க தோண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சபி பண்டிதோங்கோ अपनी புத்தி பர் கர்வத்தா, எல்லா பண்டிதர்களுக்கும் தன்னுடைய புத்தி மேல அவ்வளவு ப்ரௌடா கர்வமா இருந்தாங்க. சோ லகே खोदने चंद्रमा के ठीक नीचे गड़े रत्न को. ஸோ அவங்க எல்லாருமே தே ஸ்டார்டட் டிக்கிங் த கிரவுண்ட். அதுவும் கரெக்டா 3க்கு எக்ஸாக்டா கீழே தான் வந்து பரி பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஸ்டோனை ரத்தினத்தை அப்படிங்கறதுனால கீழே கரெக்டா டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. लेकिन हर पंडित को अपने ऊपर ही चंद्रमा दिखाई दे रहा था. ஆனா என்ன ப்ராப்ளம், ஒவ்வொரு பண்டிதருக்கும் தனக்கு மேலதான் கரெக்டா 3 இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் நமக்கே தெரியும், நம்ம நடக்க நடக்க நிலாவும் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும். हर एक को यह विश्वास हो गया कि चंद्रमा उसी के सिर के ऊपर है. ஒவ்வொருத்தருக்கும் என்ன நம்பினாங்கன்னா தன்னோட மூன் வந்து தன்னுடைய ஹெட் தலைக்கு மேலதான் இருக்கிறதா ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை. अतः वे वही रुक गए और जमीन खोदने लगे. सो அவங்க என்ன பண்ணாங்க, they stopped there itself. அவங்க எங்க நின்னாங்களோ அங்கேயே நின்னுட்டு அந்த கிரவுண்ட டிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கோபால் ஆராம் से वही सो गया. கோபால் வந்து அவர் வாட்டுக்கு அங்கேயே தூங்கிட்டாரு. रात भर में पंडितों ने 2 बीघा जमीन खोद डाली. நைட்டு ஃபுல்லா இந்த பண்டிதர்கள் வந்து 2 பீகா வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட், பழைய காலத்து மெஷர்மெண்ட் அது. ஸோ 2 பீகா கிரவுண்ட் வந்து ஃபுல்லா தோண்டிட்டாங்க நைட் ஃபுல்லா. சுபா ஜப் கோபால் ஜாகா தோ ஜமீன் குதி படி தி. மார்னிங் வந்து எப்போ கோபால் எந்திச்சாரோ அவர் வந்து என்ன பாக்குறாரு, ஃபுல் கிரவுண்டும் அவங்க வந்து தோண்டி வச்சிருக்கிறத பார்த்தாரு. வஹ் போலா, உடனே என்ன சொல்றாரு, भाइयों रात भर कठिन परिश्रम करके मेरे लिए जो खेत आप लोगों ने तैयार किया है उसके लिए मैं आपका बहुत आभारी हूँ. அவர் என்ன சொல்றாரு, பிரதர்ஸ் நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க எனக்காக எனக்காக வந்து இந்த ஃபீல்டு வயலை வந்து நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க.
ஸோ ஃபார் தட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. मैंने कहा था कि ठीक चंद्रमा के नीचे सुखदा रत्न है जिसमें புத்தி ஹோ சோ கோத் கர் நிக்காலே. நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, எக்ஸாக்ட்லி மூணுக்கு கீழே வந்து பிலோ த மூன் நீங்க வந்து சுகதா ரத்ன, அதாவது ஹாப்பினஸ் கிவிங், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரத்தினத்தை இருக்கு. யார்கிட்ட புத்தி இருக்கோ அவங்க வந்து டிக் பண்ணி தோண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட அப்படிங்கிறாரு கோபால். पर हमने सब खोद डाला, சுகதா ரத்ன ஹமே நஹி மிலா. நாங்க ஆனா வந்து ஃபுல்லா வந்து டிக் பண்ணிட்டோம், தோண்டிட்டோம், எங்களுக்கு வந்து அந்த சுகதா ரத்ன ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரத்னம் வந்து கிடைக்கவே இல்லை. தும்னே ஜூட் கஹாத்தா சப் பண்டித் சில்லாயே, நீ தான் வந்து பொய் சொல்லியிருக்க அப்படின்ட்டு எல்லா பண்டிதர்களும் கத்துனாங்க. गोपाल ने विनम्र स्वर में कहा, भाइयों चंद्रमा अर्थात हमारे सिर के भीतर बुद्धि रूपी सुखदा रत्न है. அதுக்கு கோபால் வந்து ரொம்ப பொலைட் வாய்ஸ்ல சொல்றாரு, என்ன பிரதர்ஸ், மூணுங்கிறது அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் புத்தி, புத்தி வடிவத்துல தான் நம்ம ஹெட்டுக்குள்ளதான் இருக்கு, நம்மளுடைய தலைக்குள்ளதான் புத்திங்கிற வடிவத்துல இருக்கு. அதுதான் வந்து சுகதா ரத்ன, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரத்னமே அதுதான். ஒவ்வொருத்தரோட புத்தி தான் வந்து ஹாப்பினஸ் கிவிங் ஸ்டோன் அப்படிங்கிறாரு. மனுஷ்ய अपनी புத்தி விவேக் द्वारा ही सुख पाता है. மனுஷன் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து புத்தி அதுக்கப்புறம் விவேகம் வழியா தான், விவேகத்தின் வழியா தான் சுக்க ஹாப்பினஸ வந்து பெறுகிறான். यह बुद्धि जब अहंकार, ईर्ष्या और द्वेष की रेत में दब जाती है तो मनुष्य को दुखी करती है. இந்த புத்தி வந்து எப்போ வந்து அகங்காரம், அதாவது ஈகோ, ஜெலசி, ஜெலஸ், அப்புறம் கிரட்ஜ், இந்த மாதிரி குணங்கள் கீழே மண்ணு, இதெல்லாம் மண்ணு மாதிரி புதைஞ்சு போகுதோ அந்த பிரெயின் வந்து இந்த இந்த குவாலிட்டிஸ், பேட் குவாலிட்டிஸ்ல வந்து இந்த புத்தி வந்து புதைஞ்சு போகுதோ அப்ப வந்து மனுஷனுக்கு வந்து சேடு தான், அவனுக்கு சேட்னஸ் தான் கிடைக்கும், அவன் கஷ்டம்தான் படுவான் அப்படிங்கிறாரு. वास्तव में मनुष्य की बुद्धि अर्थात उसका विवेक ही सब प्रकार के सुख देने वाला सुखदा रत्न है. सो इन रियलिटी மனுஷனோட பிரெயின், மூளை தான், புத்தி தான், அல்லது விவேகம், இதுதான் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹாப்பினஸும் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரத்தினம் அப்படிங்கிறாரு கோபால். गोपाल की बात सुनकर सभी पंडितों का मस्तक लज्जा से झुक गया. ஸோ கோபாலுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு எல்லா பண்டிதர்களுடைய தலையும் தொங்கிடுச்சு. அதுவும் they felt ashamed, தலையெல்லாம் தொங்க போட்டாங்க. उन्होंने एकमत से गोपाल की विद्वता को स्वीकार कर लिया. அவங்க வந்து யுனானிமஸ்லி ஒரு மனதாக கோபாலுடைய அந்த ஸ்காலர்ஷிப், அதாவது அவருடைய அந்த புத்தி கூர்மை, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த எல்லா பண்டிதர்களும். सारांश, समरी ऑफ द लेसन. बंगाल के एक राज्य में गोपाल नामक एक बुद्धिमान और हाजिर जवाबी व्यक्ति रहता था. बंगाल கோபால்ங்கிற ஒரு பேருடைய ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் குவிக் விட்டட் பர்சன், அதாவது சிரிப்பா வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து இருந்தாரு. राज्य के विद्वान पंडित उससे ईर्ष्या करते थे. அந்த ராஜ்யத்துடைய மற்ற பண்டிதர்கள்லாம் இவர் மேல ரொம்ப, கோபால் மேல ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ணாங்க. सब कहते थे कि गोपाल के पास एक सुखदा रत्न है जिसके कारण वह सदा सुखी रहता है. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கோபால் கிட்ட ஏதோ ஒரு ரத்தினம் இருக்கு, அதுவும் ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தினம் இருக்கு, பிகாஸ் ஆஃப் விச், அதன் காரணமா தான் அவர் வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்காருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. एक रात राज्य के कई पंडित उसके घर जाकर उसका रत्न छीनने के उद्देश्य से उसे பீட்னே லகே. ஒரு ராத்திரி ராஜ்யத்துடைய நிறைய பண்டிதர்கள்லாம் அவர் கோபால் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ரத்தினத்தை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படிங்கிற எய்மோட அவரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
गोपाल उन्हें दूर जंगल में अपने खेत में ले गया और कहा कि जिसमें बुद्धि है वह जमीन खोद कर रत्न ढूंढ ले, क्योंकि वह रत्न चंद्रमा के ठीक नीचे गड़ा है. கோபால் வந்து அந்த தன்னை அடிச்சிட்டு இருந்த அந்த பண்டிதர்கள் எல்லாம் எங்க கூட்டிட்டு போறாரு, ஒரு தூரத்துல ஒரு ஃபாரஸ்டுக்கு, தன்னுடைய வயல் இருக்கு அங்க, அதுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றாருன்னா, யாருக்கு வந்து நல்ல புத்திசாலியோ, யாருக்கு புத்தி நிறைய இருக்கோ அவங்க வந்து இந்த இந்த கிரவுண்ட தோண்டி அந்த ரத்தினத்தை வந்து கண்டுபிடிங்க. ஏன்னா அந்த ரத்தினம் வந்து அது வந்து எக்ஸாக்டா பிலோ த மூன் வந்து அது பரி பண்ணி வச்சிருக்கேன், புதைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. पंडितों ने रात भर में पूरी जमीन खोद डाली, किंतु उन्हें रत्न कहीं नहीं मिला. அந்த பண்டிதர்கள்லாம் நைட் ஃபுல்லா அந்த கிரவுண்ட வந்து பூரா கிரவுண்டையும் அவங்க வந்து டிக் பண்ணி முடிச்சிட்டாங்க, தோண்டி முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எங்கேயுமே அது கிடைக்கவே இல்லை. गोपाल ने उन्हें बताया कि सुखदा रत्न तो मनुष्य की बुद्धि और विवेक ही है. उन्हें गोपाल என்ன சொல்றாரு, சுகதா ரத்ன, ஹாப்பினஸ் கிவிங் ஸ்டோன், அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரத்தினம் வந்து என்னது, இஸ் நத்திங் பட் மனுஷனோட புத்தியும் விவேகமும் தான். இட்ஸ் ஹிஸ் ஓன் டிஸ்கிரிஷன், அதுதான் வந்து பிரெயின் தான் வந்து அந்த ரத்தினம் அப்படிங்கிறாரு. पाठ संदेश, मैसेज गिवन बाय द लेसन. मनुष्य बुद्धि और विवेक से काम करके सुख पाता है. மனுஷ வந்து புத்தியும் விவேகத்தினாலையும் தான் வேலையை செஞ்சு சந்தோஷத்தை பெறுகிறான். தேங்க்யூ.